அந்த கிராமத்துல லக்ஷ்மி அம்மா தன்னுடைய மகன் ரவி கூடயும் மருமக மீனா கூடயும் ஒரு வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரொம்பவே ஏழ்மையான குடும்பம். தினமும் கூலி வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு சாப்பாடே. அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஒரு நாள் வீட்டுக்கு முன்னாடி, எப்பா ரவி, கொஞ்சம் வெளியே வரையா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. ரவியும் தயங்கியபடி வெளியே வந்தான். வெளியே வந்து பார்த்தா ஹவுஸ் ஓனர். எப்பா ரவி, எப்பதான் வீட்டு வாடகை கொடுக்கறதா உத்தேசம்? வாடகை கொடுத்து 3 மாசம் ஆச்சு அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்டாரு. ஐயா, உங்களுக்கே தெரியும் நாங்க கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்கோன்னு. இப்போ கொஞ்ச நாளா அந்த வேலை கூட இல்லைங்க. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரு வாரம் பொறுத்துக்கோங்கய்யா, எப்படியாவது உங்க வாடகைய கொடுத்துறேங்க அப்படின்னு பாவமா கேட்டான். 3 மாசம் கொடுக்காத வாடகைய இந்த ஒரு வாரத்துல கொடுத்துடுவியா என்ன? இதுக்கு தான் உங்கள மாதிரி ஆளுகளுக்கு வீடு வாடகைக்கே தரதில்ல. இன்னும் 1 வாரம் டைம் கொடுத்துட்டு உன் பின்னாடியே நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கணுமா என்ன? 3 மாசம் வாடகைய எடுத்து வைக்கிறதுனா வை, இல்லாட்டி இப்பவே காலி பண்ணுங்க அப்படின்னு கோவமா பேசினாரு. அவங்க 3 பேத்துக்கும் என்ன பண்ணறதுனே தெரியாம நின்னுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹவுஸ் ஓனர் அவங்க 3 பேத்தையும் வெளியே அனுப்பிட்டு வீட்டையும் பூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு. ஐயோ கடவுளே, இந்த வயசு பசங்களை வச்சுட்டு இப்படி நடு ரோட்ல நிக்கிறேனே அப்படின்னு அழுது புலம்பினாங்க. அப்ப மீனா, அழுகாதீங்கத்த, கடவுள் ஒரு கதவை மூடினார்னா கண்டிப்பா இன்னொரு கதவை திறப்பாரு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினா. 3 பேரும் எங்க போறதுனே தெரியாம நடந்து போய் கொண்டிருந்தாங்க. அது குளிர்காலங்கிறனால கொஞ்ச நேரத்திலேயே இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ளேயே, இந்த இருட்டுல இந்த பசங்களை கூட்டிட்டு ரொம்ப தூரம் போக முடியாது. எப்பா ரவி, எனக்கு நைட்டு மட்டும் இந்த ஆலமரத்துக்கடியில படுத்துக்கலாம்ப்பா, விடிஞ்சதுக்கு அப்புறம் வேற எங்காவது போவோம் அப்படின்னு 3 பேரும் ஆலமரத்துக்கடியிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு குளிர் ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சு. இருந்த ஒரு போர்வைய கத்தைக்கு போத்தி விட்டா. அங்க இருக்கிற மரக்குச்சி எல்லாம் எடுத்து குளிருக்கு இதமா தீய மூட்டினா. 3 பேரும் கொஞ்ச நேரம் அதுல குளிர் காஞ்சிட்டு முதல்ல மீனாவும் லக்ஷ்மி அம்மாவும் கொஞ்ச நேரம் தூங்கினாங்க. அப்ப ரவி தீய அணையாம பாத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ரவியும் லக்ஷ்மி அம்மாவும் தூங்கும்போது மீனா தீய அணையாம பாத்துக்கிட்டா. என்னதான் காசு இல்லைனாலும் பாசமும் ஒற்றுமையும் இவங்களுக்குள்ள நிறையாவே இருந்துச்சு. இப்படியே அன்னைக்கு நைட்டும் போச்சு. மறுநாள் காலையில, அம்மா, நாம நடந்தே பக்கத்தூருக்கு வந்துட்டோமா? இந்த ஊர்லயாவது ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் இந்த மரத்துக்கடியிலேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி வேலை தேடுறதுக்காக போனான். அப்ப லக்ஷ்மி அம்மா, யாமா மீனா, நம்மளும் இங்க சும்மா இருக்க முடியாது, வாமா போய் எங்காவது வேலை கிடைக்குதான்னு பாப்போம் அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் அந்த பக்கமா போனாங்க. கொஞ்ச தூரத்திலேயே ஒரு வீடு இருந்தது. அங்க போய், யாருமா நீங்க? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அம்மா, நாங்க பக்கத்தூர்ல இருந்து வேலை தேடி வந்திருக்கோம். உங்க வீட்ல ஏதாவது வீட்டு வேலை இருந்தா கொடுங்கம்மா. வீட்டு வேலையெல்லாம் எதுவும் இல்லம்மா, வேற எங்காவது போய் கேளுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீட்ல போய் கேட்டாங்க. யாமா, வேலைக்கெல்லாம் இங்க ஏற்கனவே ஆள் இருக்கு, வேற எங்காவது போய் கேளுங்க. இப்படியே எல்லோரும் சொன்னனால சோகமா 2 பேரும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்ப தூரத்துல ஒரு இடத்துல அன்னதானம் கொடுக்கறத பார்த்தாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, மீனா, அங்க பாரு மீனா, அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க, 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு ரவிக்கும் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அங்க போனாங்க. அப்போ அங்கிருந்து ஒருத்தர், ஏமா, இது கையங்கால் இல்லாம பிச்சை எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் போடுற சாப்பாடு. உங்களுக்கெல்லாம் என்னமா, கையங்காலெல்லாம் நல்லா தானே இருக்கு. வீட்டுல சமையல் எதுவும் பண்ணிடாதீங்க. யாராவது இப்படி சாப்பாடு போட்டாங்கன்னா கிளம்பி வந்துருங்க அப்படின்னு திட்டவும் செய்தாரு. அப்ப மீனா, ஐயா, நாங்க வீடு இல்லாம பக்கத்தூர்ல இருந்து வரோங்கய்யா, கோவில் அன்னதானம் நினைச்சுதான் வந்தோம், தப்பா எடுத்துக்காதீங்கய்யா. டேய், இதுகளும் பிச்சைக்காரங்க போலதான். வீடு இல்லாம சாப்பிட சோறு இல்லாம இங்க வந்திருக்குதுங்க. சரி சரி, சாப்பாட்டை கொடுத்து அனுப்பிச்சுடு அப்படின்னு கிண்டலா பேசும்போது அத கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு அழுகையே வந்துருச்சு. சாப்பாட்டை வாங்காம அழுதுட்டே அங்கிருந்து கிளம்பி போனாங்க. எம்மா, சாப்பாடு எது வேண்டாமா அப்படின்னு கூப்பிடும் போது லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் அமைதியா போயிட்டாங்க. நான் எப்படி எல்லாம் வாழ்ந்த, என் புருஷன்
குடிச்சு குடிச்சே இருக்கிறத எல்லாத்தையும் அழிச்சிட்டான். இந்த வயசு பசங்க நல்லா வாழ வேண்டிய வயசுல நடு ரோட்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவா, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னு அழுது புலம்பினாங்க. அப்ப மீனா, அத்தை, அவங்க பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அத்தை, நமக்கும் நல்ல காலம் வரும் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு அந்த ஆலமரத்துக்கு கூட்டிட்டு வந்த பக்கம் ரவி போன இடத்துல எல்லாம் வேலை கிடைக்காம ரொம்ப சோகமா நடந்து வந்துட்டு இருந்தான். அப்போ தூரத்துல ஒரு கார் ரொம்ப நேரமா நின்னுக்கிட்டு இருந்தது. என்ன இது, இந்த காரு காலையில இருந்து இங்கேயே நிக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்துல போய் கேட்டான். சார், என்ன ஆச்சு? ரொம்ப நேரமா இங்க நிக்கிறீங்க போல. ஆமாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு யாராவது மெக்கானிக்க தெரியுமா? சார், நானும் ஊருக்கு புதுசுதான், எனக்கு தெரியாதுங்க. நான் வேணா உங்க வண்டிக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய செக் பண்ணி பார்த்தான். அதுல ஒரு சின்ன ரிப்பேர் தான் இருந்தது. அத சரி பண்ணி வண்டிய ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தான். பரவாயில்லையே, நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணுங்க, ஸ்டார்ட்டே ஆகல. எப்படி உடனே பண்ணீங்க? சார், இது குளிர்காலங்கிறனால இன்ஜின் கொஞ்சம் அடைச்சிருக்கு, அதை எடுத்து விட்ட உடனே சரியாயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னான். உடனே அவர் ஒரு 100 ரூபாய் எடுத்து கையில கொடுத்தாரு. ரவிக்கு இது முதல் வாட்டிங்கறனால வாங்க மறுத்தான். சார், நான் ஒரு உதவிதான் பண்ணினேன், காசெல்லாம் வேண்டாங்க. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. இதுவே ஒரு மெக்கானிக் பண்ணிருந்தா கொடுத்திருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ரவியும் வாங்கிட்டான். அந்த காசை வாங்கிட்டு மீனாவையும் லக்ஷ்மி அம்மாவையும் பார்க்க போனான். அப்போ லக்ஷ்மி அம்மா ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அம்மா, வர வழியில ஒரு காரு ரிப்பேர் ஆயிருந்துச்சு, அதை சரி பண்ணி கொடுத்த, அதுக்கு அவரு 100 ரூபாய் பணம் கொடுத்தாருமா அப்படின்னு ஆர்வமா சொல்லும்போது லக்ஷ்மி அம்மாவை பார்த்தான். லக்ஷ்மி அம்மா ரொம்ப சோகமா இருந்தாங்க. நீங்க, அம்மா என்னாச்சுமா? நான் இவ்ளோ சந்தோஷமா சொல்றேன், நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது மீனா நடந்ததை எல்லாத்தையும் சொன்னா. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. நான் இந்த ஊர்ல ஒரு பஞ்சர் கடை தொடங்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இனிமேல் பாருங்க, நம்ம கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய போகுது. இந்த 50 ரூபாவை பஞ்சர் கடைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு மீதி இருக்கிற 50 ரூபாவை சாப்பாடு வாங்கிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் அங்கிருந்து கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆலமரத்துக்கடியில இங்கு பஞ்சர் பார்க்கப்படும்னு ஒரு போர்டை எழுதி வச்சு தொடங்கின முதல்லயே 1-2 வண்டிக தான் வர ஆரம்பிச்சது. இப்படியே நாட்களும் போய்கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் ரவி ஒரு பெரிய காருக்கு பஞ்சர் போட்டு கொடுத்தான். அதுக்கப்புறம் மீனா அந்த கார் மேல இருக்கிற தூசையெல்லாம் தொடச்சு விட்டா. இதையெல்லாம் கவனிச்சுட்டு வந்த கார்காரர் வேலை முடிஞ்சதும், எப்பா தம்பி, எவ்வளவு ஆச்சு? சார், 100 ரூபா ஆச்சுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கார்காரர் 150 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. ஐயா, 100 ரூபாய் தாங்கய்யா, நீங்க 150 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. தெரியும்பா, தெரிஞ்சுதான் அதிகமா கொடுத்தேன். கார் மேல இருக்கிற தூசையெல்லாம் சொல்லாமலே நீங்களே தொடச்சீங்க இல்லையா, அதுக்கும் சேர்த்துதான்ப்பா கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்காரர் அங்கிருந்து கிளம்பி போனாரு. அப்ப மீனாக்கு ஒரு யோசனை தோணுச்சு. ஏங்க, நம்ம ஏன் கார் கிளீனிங் வேலையும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்க வருமானமும் அதிகமா வர ஆரம்பிச்சு. வீடு இல்லாதவங்க பக்கத்து தெருவுலயே ஒரு குடிசை போட்டு அங்க குடியிருக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா ரொம்பவுமே இருமிக்கிட்டு இருந்தாங்க. அத்தை, இந்தாங்க அத்தை, இந்த பாலை குடிங்க, நேத்து நைட்ல இருந்து இருமிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் ஒரு பாலை எடுத்துட்டு வந்து கொடுத்தா. லக்ஷ்மி அம்மா அத குடிச்சிட்டு, யாமா மீனா, இது என்ன பாலுமா, தொண்டைக்கு இதமா இருக்கே. அத்தை, இது மசாலா பால் டீ. இந்த மாதிரி குளிர்காலத்துல நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இப்படி எல்லாம் டீ போட்டு கொடுக்கணும்னு என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்ததுல ஒண்ணுதான் இது. யாமா மீனா, உண்மையிலேயே இது ரொம்ப ருசியா இருக்கு. மீனா, எனக்கு ஒரு யோசனை தோணுதுமா. என்னத்த சொல்லுங்க. நம்ம ஏன் பஞ்சர் கடை பக்கத்திலேயே ஒரு டீ கடையும் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது மீனாக்கும் அந்த யோசனை ரொம்ப சரின்னு பட்டுச்சு. கொஞ்ச நாள்லயே பஞ்சர் கடை பக்கத்திலேயே டீ கடையும் ஆரம்பிச்சாங்க. பஞ்சர் கடைக்கு வரவங்க டீ குடிக்கவும் கொஞ்ச நாள்லயே வருமானமும் அதிகமாச்சு. வாடகை வீட்டுல இருந்தவங்க சொந்த வீடு வாங்கி சந்தோஷமா வாழ்ந்தாங்க. வாழ்க்கையில சில விஷயங்கள் கஞ்சத்தனமா இருக்கலாம், ஆனா எல்லாத்துக்குமே கஞ்சத்தனம் பார்த்தா
சின்ன சின்ன சந்தோஷம் கூட கிடைக்காமையே போயிடும். மாமியார் லக்ஷ்மியும் மருமக மீனாவும் சிக்கன் சூப்பு கடை நடத்திட்டு வந்தாங்க. அது ஒரு மழை காலங்கிறனால சூப்பு கடையில கூட்டம் களை கட்டி கிடந்துச்சு. அப்ப ஒரு கஸ்டமர், அம்மா, லக்ஷ்மி அம்மா, எனக்கு ஒரு கப்பு சூப்பு கொடுங்க. பெப்பர் கொஞ்சம் தூக்கலா போட்டு கொடுங்க. அப்ப இன்னொரு கஸ்டமர், லக்ஷ்மி அம்மா, எனக்கும் 2 கப்பு சூப்பு பார்சல் பண்ணிடுங்கம்மா அப்படின்னு கடையே ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. அப்போ லக்ஷ்மி அம்மா கடைக்கு எதிரிலேயே ஒருத்தர் ஹோட்டல் நடத்திட்டு வந்தாரு. ஊர்லயே அவரோட ஹோட்டல் தான் ரொம்ப பெரிய ஹோட்டலா இருந்தது. எவ்வளவு பெருசா இருந்தாலும் லக்ஷ்மி அம்மா கடையில இருக்கிற மாதிரி டேஸ்டும் இல்ல, விலையும் குறைவா இல்ல. அதனாலயே அவங்க கடைக்கு அதிகமா கூட்டமும் வரதில்ல. அந்த கடைக்காரர் லக்ஷ்மி அம்மா கடைய முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஏண்டா, இந்த மாமியாரும் மருமகளும் அப்படி என்னதான் பண்ணுறாங்கன்னே தெரியல. கூட்டம் அவங்க கடையில் எப்பவுமே குறையறதில்ல. சரி சரி, அவங்க என்னதான் கூவி கூவி வித்தாலும் என் கடை லெவலுக்கு வருமா என்ன? அது ரோட்டு கடை தானே அப்படின்னு ரொம்ப நக்கலா சிரிச்சுக்கிட்டு உள்ள போனாரு. இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா கடைக்கு ஒருத்தர் வந்தாரு. அப்ப மீனா, இந்தாங்கய்யா, இதுல 5000 ரூபாய் இருக்கு. நாங்க கஷ்டப்படும் போது நீங்க தான் கடன் கொடுத்து உதவி பண்ணுனீங்க. மீதி 5000 ரூபாவை நாளைக்கு உங்களுக்கு தந்துடுறேயா. ஏமா மீனா, நான் வட்டிக்கு வர்ற ஆளெல்லாம் இல்லம்மா. ஏதோ கஷ்டம்னு கேட்டீங்க, கொடுத்தேன். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப அவசரமா தேவைப்படுது. அதனால தான் இவ்வளவு சீக்கிரமா உங்ககிட்ட திருப்பி கேட்கறேம்மா. நாளைக்கு வந்து மீதி பணத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனாரு. அன்னைக்கு சாயந்தரம் லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா ரவி நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை கூட எடுத்து வைக்காம பெட்ல படுத்து தூங்கிட்டு இருந்தான். அதை பார்த்த லக்ஷ்மி அம்மா, இவன் வேலை வெட்டிக்கு தான் போறதில்ல, குறைஞ்சபட்சம் நமக்கு உபத்திரமாவது கொடுக்காம இருக்கலாமல்ல. வீட்டை பாரு எப்படி வச்சிருக்கான்னு. இவனை என் புள்ளைன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. சரி மீனா, நாளைக்கு அந்த கடன்காரருக்கு கொடுக்க வேண்டிய 5000 ரூபாய் பணத்தை இதுல வச்சிருக்கேன், இதை கொண்டு போய் பத்திரமா செல்ஃபில் வெயி அப்படின்னு சொன்னதும், சரிங்கத்த. மீனாவும் அந்த பேக்கை எடுத்துட்டு போய் செல்ஃபில் வச்சா. மறுநாள் காலையில மீனா கடன்காரருக்கு கொடுக்கறதுக்காக அந்த பணத்தை எடுக்க போனா. பெட்டிய பார்த்தா பெட்டியில பணத்தை காணோம். அந்த பணம் ரவியோட கையில இருந்தது. அத பார்த்த மீனா, ஏங்க அந்த காசை கொடுங்க. அந்த காசை எதுக்கு எடுத்தீங்க? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் படத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லாப்பெட்டியில் இருந்த காசை எல்லாத்தையும் எடுத்துட்டான். லக்ஷ்மி அம்மா எவ்வளவு தடுத்தும் ரவி நிக்கவே இல்லை. காசை எடுத்துக்கிட்டு நிக்காம போயிட்டான். அப்ப லக்ஷ்மி அம்மா, ஐயோ என்ன வண்ணறது மீனா, கடன்காரர் வந்து கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்ல போறோம்? 2 பேரும் என்ன பண்ணுறதுனே தெரியாம ரொம்ப குழப்பத்தோட கடைக்கு போனாங்க. ஆனா இவங்க போறதுக்கு முன்னாடியே கடன்காரர் கடைக்கு வந்து நின்னுட்டு இருந்தாரு. அப்போ, என்னம்மா இது, இன்னைக்கு கடை திறக்க ரொம்ப லேட் ஆயிருச்சு போல அப்படின்னு கேட்டதும் 2 பேரும் எதுவுமே பேசாம அமைதியா நின்னாங்க. சரி சரிம்மா, கொடுக்க வேண்டிய 5000 ரூபாவை கொடுங்க, நான் போகணும் அப்படின்னு கேட்கும்போது 2 பேரும் திரு திருன்னு முழிச்சாங்க. என்னம்மா சும்மா நிக்கிறீங்க? நேத்து பாதி காசு கொடுத்துட்டீங்க, மீதி 5000 ரூபாய் தானே இன்னைக்கு தரேன்னு சொன்னீங்கல்ல, எடுத்து கொடுங்கம்மா, நான் கிளம்பணும் அப்படின்னு கடன்காரர் கேட்கும்போது மீனா, ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா, எங்க கிட்ட இப்போ காசு இல்ல. என்னம்மா விளையாடுறீங்களா? நேத்தே மொத்த பணத்தை கொடுக்க வேண்டியது, பாதி நாளைக்கு தரேன்னு சொன்னனால தான் நான் அமைதியா கிளம்பி போனேன். எனக்கு அவசர தேவைன்னு தானே கேட்குறேன் அப்படின்னு கராரா கேட்கும்போது, ஐயா உங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் காசு எடுத்து வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு காலையில என் பையன் அதை புடுங்கிட்டு போயிட்டாயா. ஒரு 2 நாள் டைம் கொடுங்கய்யா, உங்க காசை நாங்க முழுசா திருப்பி கொடுத்துட்றோம். என்னம்மா குழந்தைக்கு சொல்ற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நாளைக்கு வருவேன், எனக்கு காசு வந்தாகணும், இல்லைனா நடக்கிறதே வேற
அப்படின்னு மிரட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு. 2 பேருக்கும் ஒரே அசிங்கமா போச்சு. அப்போ எதிரில் இருக்கிற ஹோட்டல் ஓனர் வந்தாரு. என்னம்மா ரொம்ப கவலையா இருக்கீங்க போல. இங்க நடந்தது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எப்படி நாளைக்குள்ள 5000 ரூபாய் ரெடி பண்ணிடுவீங்களா என்ன? அவ்வளவு காசு எங்க கிட்ட இல்லைங்கய்யா, என்ன பண்ண போறோன்னே தெரியல. ஏம்மா அந்த காசை நான் உங்களுக்கு தரேன். அதுக்கு பதிலா உங்களோட கடையை என்கிட்ட கொடுத்துருங்க. வேணும்னா 1000 ரூபாய் அதிகமா போட்டு 6000 ரூபாவா தரேன். இந்த கடையை என்கிட்ட கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிருங்க. யாப்பா, தினமும் எங்க கடையில வருமானமே 500 ரூபால இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வரும். நீ என்னடானா 6000 ரூபாய் கொடுத்துட்டு மொத்த கடையும் கேக்குறியாப்பா? ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது அவங்கள இப்படித்தான் ஏமாத்துவீங்களா? உன் காசு எனக்கு வேண்டாம்ப்பா, முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு கோவமா சொன்னாங்க. அதை கேட்டு அந்த ஹோட்டல் ஓனர் அங்க இருந்து கிளம்பினாரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரவி தானே. வீட்டுக்கு போய் அவனை என்ன பண்ணறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கடைய கூட திறக்காம வேக வேகமா வீட்டுக்கும் போன. அந்த பக்கம் ரவி அவங்கிட்ட இருந்த காசை எல்லாத்தையும் ஜாலியா செலவு பண்ணிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தான். அப்போ ரவிய பார்த்த அந்த ஹோட்டல் ஓனர், என்ன ரவி, கையில இருந்த காசெல்லாம் செலவாயிருச்சு போல அப்படின்னு கேட்கும்போது திரு திருன்னு முழிச்சான். நீ மட்டும் நான் சொல்ற வேலையை செய்தினா உனக்கு தினமும் 500 ரூபாய் கொடுக்கறேன். அதை கேட்ட ரவிக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்னங்கய்யா சொல்றீங்க? 500 ரூபாய் தருவீங்களா? என்ன வேலையா செய்யணும்? உங்க அம்மாவும் மனைவியும் நடத்திட்டு இருக்க கடை இனிமேல் நடத்தவே கூடாது. எங்கேயுமே அவங்க கடை போடவே கூடாது. அப்படி மட்டும் நீ செய்தினா உனக்கு டெய்லியும் 500 ரூபாய் கொடுக்குற. இந்தா 5000 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்கோ. அதை பார்த்த ரவிக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஐயா, நீங்க சொல்ற வேலைய நான் கண்டிப்பா செய்வேங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பியும் போனான். அந்த கடைக்காரரோட தந்திரம் இங்கிருந்து ஆரம்பிச்சது. ரவியும் அந்த பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அங்க லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் ரொம்ப கோவமா நின்னுட்டு இருந்தாங்க. ரவிய பார்த்த லக்ஷ்மி அம்மா, டேய், உன்னால தாண்டா இன்னைக்கு நாங்க 2 பேரும் அசிங்கப்பட்டு நின்னுட்டு இருக்கோம். உன்னை ஏன் பெத்தேன்னு இருக்கு அப்படின்னு திட்டும்போது ரவி, இந்தாங்கம்மா, இதுல 5000 ரூபாய் இருக்கு. இந்த காசுக்காகத்தானே இப்படி பேசுறீங்க. இந்தாங்க புடிங்க அப்படின்னு காசை எடுத்து கொடுத்துக்கிட்டு ரவி அமைதியா போனான். லக்ஷ்மி அம்மாவுக்கும் மீனாவுக்கும் ஒண்ணுமே புரியல. அடுத்த நாள் காலையில அந்த 5000 ரூபாய் பணத்தை கடன்காரருக்கும் கொடுத்தாங்க. இருந்தாலும் லக்ஷ்மி அம்மாக்கும் மீனாக்கும் ரவி மேல ஒரு சந்தேகமா தான் இருந்துச்சு. அப்போ ரவி கிட்ட போய், யாப்பா ரவி, நேத்து கொடுத்தியே 5000 ரூபாய், அந்த காசு எங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு போன காசாப்பா? அம்மா, அது அந்த காசு இல்லம்மா. நம்ம கடைக்கு எதிரில் இருக்கிற ஹோட்டல் ஓனர் தான் என்கிட்ட வந்து நேற்று 5000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் கடையே இனிமேல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாருமா. அதை கேட்ட லக்ஷ்மி அம்மாக்கும் மீனாக்கும் ஒரே அதிர்ச்சியா இருந்துச்சு. பாத்தீங்களா அத்தை, கடையை நேரடியா கேட்டதுக்கு தரமாட்டோன்னு சொன்னோம். இவர்கிட்ட தந்திரமா காசை கொடுத்து அவரோட வேலைய காட்டியிருக்காரு. அத்தை, என்ன ஆனாலும் நம்ம அந்த கடையை மட்டும் கொடுத்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் கடையை எடுக்காம பழையபடி கடைய நடத்திட்டு வந்தாங்க. அப்போ கொஞ்ச நேரத்திலேயே எதிர் ஹோட்டல்ல ஒரு ஜீப் வந்து நின்னுச்சு. அதை பார்த்த லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும், அத்தை அங்க பாருங்க அத்தை, ஏதோ போலீஸ் ஜீப் வந்து நிக்குது. ஆமா மீனா, ஏதோ போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு 2 பேர் பார்த்துட்டு இருக்கும்போது ஜீப்ல இருந்து ரவி வந்தான். அதை பார்த்தோன்ன 2 பேத்துக்கும் ஒரே அதிர்ச்சி. உடனே கிளம்பி அங்க போனாங்க. யாப்பா ரவி, என்னப்பா இது? எதுக்குப்பா போலீஸ் கூட வந்திருக்க? அப்போ அந்த ஹோட்டல் ஓனர், இவன் நேத்து என் கடையில சாப்பிட்டுட்டு காசை கொடுக்காம கல்லால இருக்க 5000 ரூபாய திருடிட்டு ஓடிட்டான். அதனால தான் இவனை போலீஸ் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அம்மா, நான் திருடவெல்லாம் செய்யலமா. இவர் தாமா எனக்கு 5000 ரூபாய் பணத்தை கொடுத்தாரு. ஆனா ரவி சொல்றதெல்லாம் எதுவுமே போலீஸ் கேட்காம
அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இத பார்த்த லக்ஷ்மி அம்மாக்கும் மீனாக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கடைக்காரர், இங்க பாருங்க, உங்க கடைய என் பேர்ல எழுதி வச்சிங்கன்னா உங்க பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியே கொண்டு வந்துருவேன். இல்லைனா காலத்துக்கும் அவன் கம்பிய எண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாளமா சிரிச்சாரு. மீனாக்கு இதெல்லாம் இவன் செய்த தந்திரம்னு புரிஞ்சுக்கிட்டா. அப்போ லக்ஷ்மி அம்மா, எனக்கு என் பையன் தான் முக்கியம். உனக்கு என்ன, இந்த கடை தானே வேணும், எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொன்னாங்க. எங்க அத்தை சொல்ற மாதிரியே உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றோம். காலையில அந்த பார்க்கு கிட்ட வந்துருங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது அதை கேட்ட ஹோட்டல் ஓனருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. இந்த கடைய எப்படி வாங்கிட்டேன்னு பாத்தியா? அடுத்த நாள் காலையில 3 பேரும் பார்க்கு கிட்ட நின்னுட்டு இருந்தாங்க. அப்ப மீனா, இங்க பாருங்க, எங்க கடையை எடுத்துக்கோங்க. ஆனா என் புருஷன் மேல பொய் பழி சுமத்துனீங்கல்ல, அத வாபஸ் வாங்குங்க. ஆமா, உன் புருஷன் மேல பொய் பழிதான் சுமத்துன. எல்லாமே உன் கடைய வாங்குறதுக்கு தான். இனிமேல் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என் கடைக்கு மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி கை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்க்கும் பொழுது போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரவிய கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாரு. டேய், இது எல்லாமே உன் வேலைதானா? இந்த மீனா பொண்ணு நேத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அழுது புலம்புனப்ப கூட நான் நம்பல. ஆனா இப்ப நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு இந்த அப்பாவி மேல பழிய போட்டிருக்க. நடடா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு ரவிய ரிலீஸ் பண்ணிட்டு ஹோட்டல் ஓனரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாரு. இதையெல்லாம் பார்த்த ரவி, அம்மா என்னை மன்னிச்சிடுமா, ஈஸியா பணம் சம்பாதிக்கணும்னு ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தனால தான் எனக்கு இந்த நிலைமை. நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணலினாலும் கூட நேத்து என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறப்போ நான் திருடி இருக்க மாட்டேன்னு நீங்க 2 பேரும் நம்பி என் பக்கம் நின்னீங்கல்ல. நீங்க 2 பேரும் என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் நான் இப்படி இருக்க மாட்டேமா. உங்க 2 பேத்தையும் நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு ரவி பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் லக்ஷ்மி அம்மாக்கும் மீனாக்கும் சந்தோஷம் தாங்கல. நேர்மையும் உழைப்பும் நம்ம கிட்ட இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சுலபமா சமாளிக்கலாம்.